உட்காருங்க. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் மீண்டும் ஒருமுறை உங்களோடு சேர்ந்து தேவனை மகிமைப்படுத்தும்படியும் பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு என்ன பேச விரும்புகிறாரோ அந்த காரியத்தை உங்களோடு பகிர்ந்து கொள்ளும்படியும் தேவன் தந்த கிருபைக்காய் நான் தேவனுக்கு துதி செலுத்துகிறேன். எல்லா தேவ பிள்ளைகளுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்தில் அந்த 2வது வசனத்தை நீங்கள் படிக்கும்போது, நீங்கள் ஜெபத்தை நடத்தி கொண்டிருந்த போது ஒரு காரியத்தை ஆவியானவர் பேசினார். பல துன்பம், கஷ்டம், நெருக்கடி, அதாவது தற்கொலை செய்து கொண்டால் மட்டுமே இந்த காரியத்திற்கு முடிவு வரும், பரிகாரம் வரும். அந்த தற்கொலைக்கு முயற்சி பண்ணின அந்த நபர் ஃபோனில் பேசும்போது அவங்க பிரச்சனையினுடைய ஆழத்தெல்லாம் தான் சொல்லிகிட்டே இருந்தான். இங்கேருந்து நாங்கள் சொல்லும்போது, சரி அதுக்காக நீங்கள் தற்கொலை பண்ண வேண்டிய அவசியம் என்ன, அதுக்கு காரியம் என்ன, கர்த்தர் எடுத்துக்கொள்ளட்டும், நீங்கள் ஏன் அவசரப்பட போகிறீங்க? சில வேளை 4 பக்கம் நெருக்கம் வரும்போது ஆவேசப்பட்டு எங்கேயாவது நம்ம குதிச்சிட்றோம் இல்லை? எல்லா பக்கம் நெருக்கப்படும் போது எங்கேயாவது குதிச்சுட்டா போதும். ஆனால் ஆண்டவர் சொல்கிறார், எதுக்கு நீ குதிக்க போகிற? நீ சும்மா நெல்லு, வர்றது உன் தலை மேலே வர்றதா பார்த்துருவோமே, அதை முழுசாக ஒன்று பார்த்துருவோம், நீயா போய் கொதிக்க வேண்டிய அவசியம். நல்ல ஆலோசனை சொன்னாலும் இல்லை, அப்படி இப்படின்னு நியாயம்லாம் சொன்னேன். அப்புறம் போய் ஆண்டவருடைய வார்த்தை பேசுனா, நான் என் முன்னால் இந்த நிகழ்ச்சி இருக்குது, ஞான ஸ்நானத்துக்கு கொடுக்கும்போது முதலாவது அந்த கணவன் புருஷன் ஞான ஸ்நானத்துக்கு தண்ணியில் இறங்கி ஞான ஸ்நானம் எடுத்தார். 2வது அவங்க மனைவி எடுக்கணும். என்ன நடந்து தெரியுமா? இந்த கணவன் உள்ள ஞான ஸ்நானம் எடுத்துட்டு கரை ஏறி போய் மனைவிக்கு கையை பிடிச்சி மெதுவாக குளத்துக்குள்ளே இறக்கி கொண்டு வந்தார். ஏன்னா கொஞ்சம் சகதியெல்லாம் இருக்கும்ல, குளத்துக்குள்ளே ஒரு இடம் ஒரு மாதிரி இருக்கும். இவர் முதல்ல வந்த வழியில் அவரே கொண்டு வந்து ஞான ஸ்நானம் எடுக்கிறதுக்கு விட்டுட்டு பக்கத்தில் நிற்கிறார் தண்ணிக்குள்ளே. ஓகே, நான் அந்த காட்சி நினச்சி பார்த்தேன். முந்தின நாள் தான் பேசினதெல்லாம் வேற தான். என்ன பேசினாலும் இல்லை பாஸ்டர், உங்களால் முடியாது பாஸ்டர். என்னவா? இல்லை, உங்களால் முடியாது பாஸ்டர், இது ரொம்ப போயிட்டு பாஸ்டர், அப்படி பாஸ்டர் இப்படி பாஸ்டர்னு சொன்னாங்க. நான் 2மே இணைச்சி பார்த்தேன். இவங்க தான் இப்படிலாம் பேசினாங்க. இப்போ புருஷனே என்ன பக்குவமாக தண்ணிக்குள்ளே இறக்கி பக்கத்தில் நிற்கிறார். அவர் முதல்ல எடுத்தாச்சு நான் கண்கள்லாம் காய்ச்சி தான். என்ன செய்கிறது, மெழுகு போல் உரியிருமாவா? ஏதோ ஒன்று கேட்டீங்கல்ல, மேபி. சரி இருக்கட்டும், உங்களுக்கு உருகுனா சந்தோஷம்தான். சரி, இங்கே தவிப்பு என்ற ஒரு வார்த்தையை நாம் பார்க்குறோம். ஸோ எனக்கு முன்னால், ஆமாம், அந்த ஜனங்கள் தவிக்கிறாங்க இல்லை, ஒரே தவிப்பா இருக்கு. ஏன் தவிக்கிறாங்கங்கிற ஒரு விஷயம். அதே வார்த்தையை ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் வரும்போது நீங்கள் 22 ஆகையால் நமக்கு தெரிந்திருக்கிறபடி இதுவரைக்கும் சர்வ சிருஷ்டியும் ஏகமாய் தவித்து பிரசவ வேதனைப்படுகிறது. அல்லேலூயா. இன்னொரு வார்த்தையை பாருங்க, அங்கே தவிப்பு, இங்கே பிரசவ வேதனை. என்னடா பிரச்சனை? இங்கேயும் பைபிள்லையும் இப்படி தான் எழுதியிருக்கு. என்னன்னா, நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன், இந்த உலகத்தை தேவன் படைச்சு அப்புறம் ஆதாமே வாழ் சாத்தாமினால போய் இது சாபம் வந்து இந்த பூமி நிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கோன்னு சொல்லி வந்த சம்பவம் எல்லாம் நான் அடிக்கடி இங்கே உங்களுக்கு பேசியிருக்கிறேன் இல்லையா? புதியவங்க இருக்கிறீங்களா? எல்லாம் பைபிளில் இருக்கிறது தான் பேசுகிறேன். தேவன் படைச்சு சாத்தாம்பினால் போய் சாபம், ஆதியாகமம் 3:16-19 இருக்குது, நீங்கள் வீட்டில் போய் படிச்சிருங்க. இந்த சாபம் இஸ்ரவேலர்களுக்கு கொஞ்சம் காலம் கொடுத்து அவங்களும் தேவ சித்தம் செய்யாமல் அவங்க எருசலேமை உடைச்சி எல்லாம் உடைச்சிட்டார். ஸோ இப்படி ஒரு சாப உலகத்தில், ஒரு சாப சரீரத்தில், ஏன்னா நீ மண்ணில் இருந்து எடுக்கப்பட்டாய் மண்ணுக்கு திரும்புவேன்னு சொல்லிட்டார். இதில் தான் வாழ்கிறோம். இதை இந்த அஸ்திபாரத்தை, இந்த அடிப்படையை நீங்கள் மறக்க முடியும். நீங்கள் எவ்வளவு தான் விண்வெளிக்கு போனாலும், நவீன காரியங்களை கண்டுபிடிச்சாலும், ஆமாம், மனுஷனுக்கு நிலைமை இவ்வளவுதான், அதை மாற்ற முடியாதுங்கிறத ரொம்ப முக்கியமாக நீங்கள் புரியணும். சரி, அந்த சாபம்
நீ கஷ்டப்படுவான்னு சொல்லிட்டார். நாம் தவித்து கொண்டிருக்கிறோம். சரி பிரசங்கியாரே, இந்த தவிப்பிலிருந்து ஏதாவது நமக்கு விடுதலை இருக்கிறதா? எதுக்காவது பரிகாரம் உண்டான்னு கேட்டால், பரிகாரம் செய்கிறாருங்கிறத நாங்கள் இப்போ சொல்லிட்டோம். ஒரு அனுபவத்தை சொல்லிட்டோம்ல, ஆண்டவர் பரிகாரம் செய்கிறார். அப்போ சரிதான் பிரசங்கியாரே, பரிகாரம் கிடைச்சிட்டா பிரச்சனை இல்லாமல் வாழ்ந்துருவாங்களான்னு கேட்டால் அதுதான் இல்லை. ஒன்று போனால் இன்னொன்று வருது, இன்னொன்று போனால் வரதான் செய்யுது. உள்ளதை சொல்லணும். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நீங்கள் 23ஆம் வசனத்தில், அதுவும் அல்லாமல் ஆவியின் முதற்பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். இது யாரு? விசுவாசி. முதல்ல சொன்னது அவிசுவாசி, விசுவாசி ஆக்கியிருக்கு. இப்போ இங்க வாசிக்கிறது விசுவாசிகளாகிய நாமும் தவிக்கிறாப்பா, ஆண்டவருக்கு பின்னால வந்தாலும் தவிப்பு முடியலப்பா அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தையும் இங்கே நாம் கண்டிப்பாக சிந்திச்சு தான் ஆகணும். பல வேளை ஆண்டவரை பின்பற்றுகிற ஜனங்கள் பல கஷ்ட துன்பங்களுக்குள்ளே போகும்போது, நான் ஆண்டவரை நேசிக்கிறேன், நான் இப்படி வசனம் வாசிக்கிறேன், ஜெபம் பண்றேன், ஆனாலும் எனக்கு தவிப்பு இருக்கிறதே. நீங்கள் 2 Corinthians 5:2 அப்படித்தான் சொல்லுது, விசுவாசிகளை தான் சொல்லுது. நாம் தவிக்கிறோம், நாம் தவிக்கிறோம். அப்ப அவிசுவாசிகளுக்கும் தவிப்பு வருது, விசுவாசிகளுக்கும் தவிப்பு வருது. அவிசுவாசிகள் சில சாத்தானுடைய வல்லமைக்குள் பிடிபடும் போது தவிப்பு வருது. விசுவாசிகள் சாத்தானுடைய ஆளுகையிலிருந்து விடுதலை அடைந்தாலும் இங்கே ஒரு காரியத்தை கவனிக்கணும். அது வெளிப்படுத்தின விசேஷம் 21ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில், இனி ஒரு சாபமும் இராதோ, அவருடைய கண்ணீர் யாவையும் தேவன் துடைப்பார், இனி வருத்தம் இல்லை, இனி சங்கடம் இல்லை, இனி அலறி அழ வேண்டிய அவசியம் இல்லைன்னு இருக்கு. அந்த வார்த்தையை கவனிங்க. இனின்னு ஒரு வார்த்தை போட்டிருக்கு. கண்ணீர் யாவையும் அங்கே துடைப்பார். இங்கே துடைச்சாலும் திருப்பி அழணும், திருப்பியும் துடைக்கணும், திருப்பி அழணும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. அதுதான் உண்மை. இதை மூடி மறைக்க முடியும். ஆனால் யாவையும் துடைக்கிறதுக்கு ஒரு சூழ்நிலையை வச்சிருக்கார். அப்படின்னா ஒரு கேள்வி, என்ன பிரசங்கியாரு, அவர் யாவற்றையும் அங்கே தான் துடைக்கணுமா? இங்கே துடைச்சாதான் என்ன? அல்ல இல்லையா, இங்கே எல்லாத்தையும் தொடச்சிடலாம்ல, எதுக்கு அங்கே போய் தான் எல்லாம் துடைப்பேன்னா? நான் ஒரு உண்மை சொல்லணும். ஒரு சாபத்தை சொல்லிட்டேன், நீ இந்த பூமி இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. 2 பேதுரு 3:13 சொல்லுது. 7 படித்தோம். இந்த வார்த்தையினால அக்கினிக்கிரையா அந்த பூமியை வச்சதுனால, புதிய வானம் புதிய பூமி உண்டாகும் என்று காத்திருக்கிறோம்னு சொன்னதுனால இதை புதுப்பிக்கப்படாது, இதை சரிப்படுத்தப்படாது, இங்கே கண்ணீர் எல்லாம் துடைக்கப்படாதுன்னு தேவன் ஒரு திட்டம் வச்சிருக்கார். ஏன் வச்சிருக்காருன்னா, நீங்கள் லூக்கா சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் பிசாசு சொல்றான், இந்த உலகம் முழுசும் எனக்கிட்ட இருக்கு. சாத்தானுக்கு கட்டுப்பாட்டில் இருக்க உலகத்தை ஏன் தேவன் ஆசீர்வதிக்கணும்? ஏன் இங்கே உள்ள பிரச்சனையை தீர்க்கணும்? ஒரு முக்கியமான கேள்வி அதற்குள்ள இருக்கிறது. உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று 1 யோவான் 5:19 சொல்லுது. ஏன் நம்முடைய தவிப்பு விசுவாசிகளா இருந்தாலும் மாறலன்னா, இந்த சாத்தாட்சி செய்கிற உலகத்துல, தேவன் சபிச்ச உலகத்துல, தீ கொளுத்த வச்சிருக்கிற உலகத்துல இப்படிதான் இருக்கணும், இவ்வளவுதான் இருக்கணும். இதுக்கு மேல சரிப்படுத்த முடியும். இதுக்கு மேல உன் தவிப்பெல்லாம் மாறணும்னா எங்க வரணும் தெரியுமா? வெளிப்படுத்தல் 22:3, இனி ஒரு சாபமும் இராது, ஆட்டுக்குட்டியான ஒரு சிங்காசனம் போட்டிருக்கிற புதிய எருசலேம் ஆகிய பட்டணத்துக்கு வந்தா உன் சாபம் முடியணும். புரியும் நினைக்கிறேன். சாத்தான் ஆட்சி செய்கிற ஒரு இடம் உலகத்தில் இருக்கு. தேவன் இயேசுவை ராஜாவா வச்சு ஆட்சி செய்கிற விஷயம் புதிய எருசலேமிலே வரப்போகிறது. புதிய எருசலேமாகிய பட்டணம் வானத்திலிருந்து இறங்கி வர்றதை கண்டேன் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 21:10 சொல்லுது. நீங்க நல்லா கவனிக்கணும். வெளிப்படுத்தல் 21:4 தான் கண்ணீர் துடைப்பேன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து கீழே 10 வந்தா அது புதிய எருசலேமாகிய பட்டணம் இறங்குது. அங்கதான் கண்ணீர் துடைக்கப்பட போகுது. அங்கதான் இயேசு சிங்காசனத்துல இருக்கிறார். நீங்க நல்லா போறீங்க. நீங்க உலக ரீதியில போனாலும் சரிதான், ஆண்டவருடைய ரீதியில போனாலும் சரிதான்,
உங்கள் கண்ணீர் 100% நிச்சயமாக இங்கே மாறப்படாதுன்னு வச்சிருக்கான். இந்த உலகம் இப்படி இருக்குது வர அப்படி இருக்கும், இதை மனசில் வச்சிருங்க. அதனால தான் 2 கொரிந்தியர் 4:16 பவுல் சொல்லுவார், ஆனபடினாலே நாங்கள் சோர்ந்து போறதில்லை, எங்கள் புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறதுன்னு சொல்லுகிறார். இது அழிஞ்சிரும்னு எங்களுக்கு தெரியும். 1 பேதுரு 1:20 கடைசி வசனத்துக்கு முந்தின வசனத்தில் மாம்சம் எல்லாம் புல்லை போல அதன் மகிமை புல்லை போல இருக்கிறது, புல் உலர்ந்தது பூ உதிர்ந்தது, அவ்வளவுதான். இதுக்கு மேல நாங்க எதிர்பார்க்கல. ஆனா ஒரு உள்ளான மனுஷன் இருக்கு, ஒரு ஆத்மா இருக்கு, அது நாளுக்கு நாள் புதுப்பிக்கப்படணும். ஏன்னா அந்த ஆத்மா தான் இந்த சரீரத்தை விட்டு வெளியே போனோம். அதைத்தான் 2 கொரிந்தியர் 5 நம்ம தொடர்ந்து படிக்கிறோம். 7ஆம் வசனத்துல, இந்த தேகத்தில் குடியிருக்கையில் கர்த்தரிடத்தில் குடியிராதவர்களாக இருக்கிறோம் என்று அறிந்தும் எப்பொழுதும் தைரியமாக இருக்கிறோம். நாம் தைரியமாகவே இருந்து இந்த தேகத்தை விட்டு குடி போகவும் கர்த்தரிடத்தில் குடியிருக்கவும் அதிகமாய் விரும்புகிறோம். அது நிமித்தமே நம் சரீரத்தில் குடியிருந்தாலும் குடியிராமல் போனாலும் அவருக்கு பெரியமாய் இருக்க நாடுகிறோம். இந்த இங்க உள்ள நிலைமை இதுதான். இதை 100% மாற்ற முடியும். உள்ளான மனுஷன்ல தேவ சித்தம் செய்து அவருக்கு பெரியமாய் இருந்தா நாம் அவர் இருக்கிற இடத்துக்கு போறோம். ஏன்னா நீங்கள் அதே அதிகாரம் 2 கொரிந்தியர் 5:1, பூமிக்குரிய கூடாரமாகிய நம்முடைய வீடு அழிந்து போனாலும் தேவனால் கட்டப்பட்டு கைவேலை இல்லாத ஒரு வீட்டை அவர் நமக்கு ஆயத்தம் பண்ணிட்டு இருக்கிறார். இந்த உலகத்தை படைத்தவர், இதுக்கு பதிலாக அவர் புதிய வாசஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். யோவான் 14:2 சொல்லுது, என் பிதாவின் வீட்டில் உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன், நான் ஆயத்தம் பண்ணி விட்டு நான் இருக்கிற இடத்துல நீங்க இருக்கும்படி நான் வந்து உங்களை அழைச்சிட்டு போவேன்னு சொல்லி ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். இங்க நம்ம ஆயத்தம் பண்றதெல்லாம் முடிவுக்கு வருது. ஒரு முறை ரதாம்பூர் நேஷனல் பார்க்னு சொல்லக்கூடிய ஒரு வைல்டு லைஃப் சாங்சுவரி இருக்கு, உங்களுக்கு தெரியும். அது சம்பந்தமா ஒரு டாக்குமெண்ட்ரியை நான் பார்த்தேன். அதுல ஒரு வீடியோ கிளிப் பார்க்கிறேன். ஒரு டைகர், ஒரு வரி புலி வந்து நடமாடுறத லைவா காட்டுறாங்க. எங்க நடமாடுதுன்னா ஒரு அரண்மனைக்குள்ள அந்த வராந்தாலும் அது அப்படியே நடந்து போறத லைவா காட்டுறாங்க. நான் ஆச்சரியப்பட்டேன். ஒரு நேஷனல் பார்க்கில் ஒரு கொடுங்காட்டுக்கு நடுவில் ஒரு அரண்மனை இருக்கான்னு ஆச்சரியப்பட்டான். அதுக்கு விளக்கம் சொல்றாங்க. எஸ், அது ஒரு குறிப்பிட்ட மன்னர் அரண்மனை, ஒரு பிரம்மாண்டமான ஒரு அரண்மனை இருந்தது. அங்க மக்கள்லாம் நிறைய இருந்தாங்க. ஆனா பிற்காலத்தில் அங்க மக்கள் இல்லை, கைவிடப்பட்டு அதுக்கு சுத்தி மரங்கள்லாம் வளர்ந்து இப்போ அது காட்டுக்கு நடுவில் மாத்திட்டதுனால எல்லாம் சேர்த்து நேஷனல் பார்க்னு சொல்லிட்டாங்க. இப்ப புலிகள் குடி இருக்கு. நல்லா கவனிக்கணும். மனுஷன் கெட்டின அரண்மனையில் புலிக்குடி இருக்கு. இந்த ராஜாக்களின் அரண்மனைகள் குறித்த இன்னொரு டாக்குமெண்ட்ரியை நான் பார்த்தேன். இந்தியாவின் பழமையான அரண்மனைகளை குறித்து அவங்க வீடியோ காட்டுறாங்க. அங்க ஆள் கிடையாது, பராமரிக்கல, பிரம்மாண்டமா இருக்கு. இந்த காலத்துல இவ்வளவு மெஷின்ஸ் இருந்து நாம கட்டுறோம், அன்னைக்கு இதெல்லாம் இல்லாம இவ்வளவு பிரம்மாண்டங்களை கட்டியிருக்காங்க. இப்ப யாரும் இல்லை, பராமரிக்கல, கைவிடப்பட்ட நிலையில இருக்கு. நான் யோசித்தேன், இந்த வசனம் தான் எனக்கு ஞாபகத்துல வந்து, மனுஷன் கட்டுறதெல்லாம் இப்படிதான் இருக்கு, அவன் பிரம்மாண்டமா இருக்கும்னு நினைக்கிறான், ஆனா காணாம போயிடுறான். அது காட்டு விலங்குகளும் வவ்வால்களும் குடியிருக்குங்க. வவ்வால்கள் குடியிருக்கும், உள்ள தொங்கும், நாங்க பார்த்திருக்கோம். இதுதான் இந்த உலகத்துக்கு குடியிருப்பு. ஆனா ஆண்டவர் சொல்றான், நான் உங்களுக்காக இன்னொரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போறேன். நீங்க அங்க வர்றது வரை அவங்க தவிப்பு 100% முடியும், அவங்க பாடு முழுக்க முடியும். இது மனசுல வச்சு மனசை பரலோகத்துல வைக்கணும்னு சொல்லி மற்ற 6:20-21 சொல்வார். 2வது அந்த ரோமர் 8 என்ன சொல்றாருன்னா, 8ஆம் அதிகாரத்துல என்ன படிச்சோம்னா, ஆவியின் 23 முதற் பலன்களை பெற்ற நாமும் கூட நம்முடைய சரீர மீட்பாகிய புத்திர சுவிகாரம் வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம். என்ன சொல்றோம்? நம்முடைய சரீரத்துக்கு ஒரு மீட்பு வேணும், நம் வாசஸ்தலத்துக்கு இன்னொரு வாசஸ்தலம்
கிடைக்குதுன்னு பார்த்துட்டோம். நம் சரீரத்துக்கு ஒரு மீட்பு வேணும். இந்த சரீரத்திலிருந்து எப்படியாவது நாங்கள் மீட்கப்பட விரும்புகிறோம். எங்களுக்கு ஒரு புதிய சரீரம் தருவேன்னு ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். லூக்கா 20ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்துல, மரித்தோர் உயிர்த்தெழுதல் அடைய பாத்திரவான்களாக எண்ணப்படுறவங்க இனி மரிக்க மாட்டாங்க. அவங்க தேவனுக்கு பிள்ளைகள், தேவ தூதர்களுக்கு ஒப்பா இருப்பார்னு ஆண்டவர் சொன்னார். பிலிப்பியர் 3:21, அவர் தன்னுடைய வல்லமையான செயலினால் நம்முடைய அற்பமான சரீரத்தை அவருடைய மகிமையான சரீரத்துக்கு ஒப்பாய் மறுரூபப்படுத்துவார்னு சொல்லியிருக்குல்ல. எங்கள் சரீரத்துக்கு ஒரு மீட்பு, ஒரு மரித்தோர் உயிர்த்தெழுதல், ஒரு புதிய சரீரம், ஒரு சாவற்ற சரீரம், 1 யோவான் 3:2 இயேசு இருக்கிற மாதிரி சரீரம், அதுக்கு காத்திருக்கிறோம். 2 விஷயம். ஒன்று, பரம வாசஸ்தலத்தில் அடையும்படி நாம் காத்திருக்கிறோம். 2வது, ஒரு புதிய சரீரத்துக்கு நாம் காத்திருக்க வேண்டும். அப்பதான் இந்த தவிப்பு கண்ணீர் எல்லாம் முடியும். அங்கே தேவன் வாசம் பண்ணுவார். பிசாசு கிடையாது, சாபம் கிடையாது. ஏன் ஆவியானவர் இதை சொல்றாருன்னா, பிசாசு சொல்றான், இல்ல இல்ல நீ சாவாம இங்க இருந்துடுவ, இந்த உலகம் உனக்கு தான் சொந்தம், இதை நீ நல்ல கலர் அடி, நல்ல லைட் எல்லாம் போடு, நல்ல கோடி கணக்கில் செலவு பண்ண ஏமாத்துறான். அந்த ஏமாந்து நிறைய ஜனங்கள் போறாங்க. போய் போய் இப்படித்தான் காட்டு விலங்குகளுக்கு கொடுத்துட்டு ஓட்டி போடுறாங்க. அதை ஆண்டவர் உங்களுக்கு சுட்டி காட்டுகிறார். எல்லாம் அழிஞ்சு போயிடும். இந்த நாட்களில் நம்முடைய தவிப்பு முழுசா மாறணும்னா பரலோகத்தில் வை, நம்பர் 1. அண்ட் செகண்ட்லி ஒரு விஷயம் வருது, நல்லா கவனிக்கணும். மனிதர்கள்ல 2 பிரிவார் இருக்கிறாங்க. ஒரு பிரிவார் சாத்தானுடைய புத்திரர், இன்னொரு பிரிவார் தேவனுடைய புத்திரர். ஆதாமுடைய வம்சத்துல 2 வம்சம் வருது. ஒன்னு தேவ சித்தம் செய்கிற ஆபேல் அப்படின்னு ஒருத்தனை பார்த்துட்டோம். அப்புறம் இன்னொரு வருஷம் வருது. அப்புறம் காயின். இந்த காயின் ஆபேலை கொலை செய்கிறான். தேவ சித்தம் செய்த ஆபேலை கொலை செய்கிற ஒரு காயின். இது மாதிரிதான் சாத்தான் சித்தம் செய்யக்கூடிய, அவனுக்கு இஷ்டத்தை நிறைவேற்றக்கூடிய, பொய் என்னும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசின் குணத்துடன் செயல்படக்கூடிய ஒரு பெரிய வம்சம் வாரிசு வருது. அவங்களுக்கு எல்லாம் தெரியும், இது இவ்வளவுதான், இது இவ்வளவுதான், இதுக்கு மேல இதுக்கு மேன்மை இல்லைன்னு தெரிஞ்சாலும் அவங்க வேணும்னே கோடிக்கணக்கான பணத்தை செலவு பண்ணி, இல்லையா? பல வேளை நாம சிந்திக்கிறோம், ஏன் இவ்வளவு போறீங்க, வேண்டியதுதான், ஓரளவு வேண்டியதான், ஏன் இவ்வளவு போறீங்க, இவ்வளவு தூரம் எதுக்குன்னா, அந்த பின்னால பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாகிய பிசாசின் வல்லமை இயக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிறாங்க. அவங்க நடுவுல தான் நாம இருக்கிறோம். ஆடுகளை போல வழி தப்பி தெரிந்து அவனவன் தன் தன் வழியிலே போனோம். இந்த நிலையில தான் ஆண்டவர் இந்த சத்தியத்தை கொடுத்து, இந்த வசனத்தை கொடுத்து, இந்த மோசடிக்கு பின்னால போவாது, இந்த போதையில போவாது, இந்த ஏமாத்துல போய் விழுந்து ஆயுச வீணாக்காது, நித்திய சரீரத்துக்காய், நித்திய வாசஸ்தலத்திற்காய், ஆண்டவர் இருக்கிற இடத்துக்கு போவதற்காய் நீ வாழ்க்கையை அர்ப்பணிக்கணும்னு சொல்லி நாங்க சொல்லி அவளை வாழ்க்கையை திருப்பி விடுகிறோம். அப்பதான் அவங்களுக்கு புரியுது, ஐயோ இத்தனை காலம் நான் மடையனா இருந்துட்டேன். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுவார், எனக்கு லாபமா இருந்த எவைகளோ அவைகளை நஷ்டம் என்று விட்டேன், குப்பை எண்ணுறேன். ஒரு காலத்துல ஆசீர்வாதம் ஆசீர்வாதம்னு சொல்லி தலையில சுமந்துட்டு நடந்த காரியம் இப்பதான் புரிஞ்சு, எப்பா இதுதான் குப்பை. 6க்கு 2, அதிகபட்சம் 6க்கு 2, வேற ஒண்ணு இல்ல. இப்பதான் வெளிச்சம் வந்தது. நித்தியமான தேவன், நித்திய ராஜ்யம், நித்திய சுவிசேஷன் வந்தோன்னு இப்ப சொல்றாரு. முதலாவது ஆசீர்வாதம் கொண்டு நடந்த அதே விஷயத்தை அவர் வாயினால சொல்றாரு, குப்பை. நல்ல இல்லையோ? இப்படித்தான் ஆண்டவருக்குள்ள வந்தவங்களுக்கு நித்தியத்தை குறித்த அறிவு வந்த பிறகு அநித்தியத்தை, இவ்வளவு காலம் அடையனா இருந்துட்டேனே, இவ்வளவு காலம் இதை சுமந்து. ஒரு முறை நான் ஒரு சபையில பிரசங்கம் பண்ணி முடிச்சேன். ஒரு வயசான தாத்தா வந்தார், கொல்லாம்பிள்ளை பிரசங்கம். கொல்லாம்பிள்ளை, நீங்கெல்லாம் சின்ன வயசுலேயே வந்துட்டு நாங்கெல்லாம் ரொம்ப லேட் ஆயிட்டோம். அவருக்கு ரொம்ப காலம் இந்த சாத்தான் சொன்ன பொய்யை நம்பி, ஆமா மணல்ல கயிறு தெரிப்போம், ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவோம், ஆமா வானத்தை வளைப்போம் எல்லாம் சொல்லி எடுத்து ஏமாத்துறான்ல படம் போட்டு. இதுக்கு பின்னே போய் ஒரு கட்டம் வரும்போதுதான் மனசிலாச்சு, இது அத்தனையும் மோசடி. ஆண்டவர் வார்த்தைப்படுறது அவர் அறிஞ்ச பிறகுதான், ஓஹோ அவர் புதிய சரீரம் தராரா, புதிய மகிமை தராரான்னு சொல்லி பிந்திதாயா வந்துட்டேன்னு சொல்றார். நீங்க பிந்திரப்படாது. வர்றேன், ஒரு சுதந்திர போராட்ட வீரர் நம்ம ஊர்ல இருந்தார். அவருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கு, தியாகி பென்ஷன் கிடைக்கிது. நான் அந்த பக்கம் பிரசங்கத்துக்கு போன போது அவரை பார்க்கணும்னு போனேன். வாங்கய்யா வாங்கய்யா, ரொம்ப சந்தோஷம். என்னடா இது, இந்த ஆள் சர்ச்சுக்கு போக மாட்டான், கிறிஸ்தவ மார்க்கத்தை சேர்ந்தவர்
வரவேற்பவர் கிடையாது. இவ்வளவு வரவேற்புன்னு மனசுல நினைச்சுக்கிட்டேன், உட்கார்ந்திருந்தேன். நான் ஆரம்பிக்கிறதுக்கு முன்ன அவர் ஆரம்பிச்சார். அவர் சொன்னார், ராஷ்டிரியம் ராஷ்டிரியம், தேசியம் தேசியம்னு சொல்லி என் வாழ்க்கை முழுவதும் அழிச்சு போட்டேன். ஐயா, இயேசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா பரலோகமாவது கிடைச்சிருக்கும். கோயிலெல்லாம் இருக்கு பக்கத்தில். இயேசுநாதருக்கு வேலை செஞ்சிருந்தா சொர்க்கமாவது கிடைச்சிருக்கும். அவர் சொல்லும்போது கன்னத்தில் கண்ணீர் வழிஞ்சு தாடி வழியா போகுது. நான் பேசல, எனக்கு அவருக்கு நல்லமே சொல்றாரு பாருங்க, பிந்திடப்படாது. ஓகே, அப்ப தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகள் இருக்கிறாங்க. தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளுக்கு அது யோவான் 15:2-3, என்னில் கண்ணி கொடுக்கிற கொடியா இருந்தோம், அதை சுத்தம் பண்ணணும், அதுக்கு வேலி கட்டணும், அதை பாதுகாக்கணும். கண்ணி கொடுக்காத செடிக்கு யாராவது ஃபென்ஸ் போடுவாங்களா என்ன? ஆக நம்ம தேவ சித்தம் செய்கிற பிள்ளைகளா இருக்கணும். பரலோக தேவ சித்தம் செய்யணும். இந்த பொய்யனும் பொய்க்கு பிதாவுக்கு ஜால்ரா அடிச்சு வாழ்க்கையை மோசம் போக்குனா ஆண்டவர் சொல்லுவார், உன் தலைவனுக்கிட்டே போய் உன் காரியத்தை பார்த்துக்கடான்னு சொல்லிடுவார். அல்ல இல்லையா? அவன் தானடா உன் தலைவன், போன்னு சொல்லுவான். ஆண்டவர் சொல்றார், நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல், வசனம் வருது யோவான் 17:9 தானே, நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளாமல் நீர் எனக்கு தந்தவர்களுக்காய் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி ஒரு ஜபத்தில் ஒரு வித்தியாசம். இயேசு எல்லாருக்கும் வேண்டிக் கொள்றார் நம்ம நினைக்கிறோம், இருக்கலாம், ஒரு அளவுக்கு இருக்கலாம். ஆனா இங்க சொல்றார், இல்ல, என் பின்னால என் சீஷர்கள்லாம் வந்தாங்க பாருங்க, அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி ஸ்பெசிபிக்கா அந்த வார்த்தை இருக்குல்ல, யோவான் 17:9 தானே, அந்த வசனம் சரியா இருக்கும்னு நினைக்க நீங்க பாத்துருங்க. அன்புக்குரியவர்களே, நம்மை குறித்து ஆண்டவர், நான் உலகத்துக்காய் வேண்டிக் கொள்ளல, நீர் எனக்கு தந்த இவர்களுக்காய் வேண்டிக் கொள்கிறேன் சொல்லி அவர் சொல்ல முடியுமா? நாம இயேசுவின் சீஷர்ல மாறணுமா? நீங்க பரப்பட்டு போய் சகல ஜாதியும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால ஞான ஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்க, இயேசுவுக்கு சீஷராக்குங்க, இயேசுவுக்கு பக்தராக்கும்படி அவர் சொல்லல. நான் உங்களுக்கு எவ்வளவு விளக்கம் சொல்லுவேன். இயேசு சொன்ன வார்த்தை, அவர் காட்டின மாதிரி அவருடைய அடிச்சோட்டில் நடக்கிற சீஷர்லாம் நீங்க மாறணும். நான் நேத்து பிரசங்கம் பண்ணும்போது கன்னியாகுமரியில சொன்னேன், நீ எந்த சர்ச்சுன்னு கேட்டேன். அவன் சொன்னான், நான் சிஎஸ்ஐ சர்ச். 2 பேருமே அப்படிதான் சர்ச்சு பாஸ்டர். நான் சொன்னேன், சர்வலோகாதிபா நமஸ்காரம் பாட்டு எழுதுன்னு வேதமணிக்கு ஐயருடைய பேரன்னா, சிஎஸ்ஐ சபை 4 தலைமுறை கிறிஸ்தவன் நான் பேசுறேன். பைபிள படிச்ச ஆண்டவர் சொல்றார், யாடு என் சத்தம் கேட்கணும், எனக்கு பின்னால வரணும், அவைகளை தான் நான் அறிஞ்சிருக்கிறேன், அவைகளுக்கு நித்திய ஜீவனன் கொடுக்கணும். வசனம் வாசித்தா நம்ம இயேசுநாதருக்கு பின்னால போவல, பாரம்பரியத்துக்கு பின்னால போறோம். அப்புறம் 3-5 வெளிப்படுத்தல சொல்லுவான், ஜெயம் கொள்ளுகிறவனோ அவனை நான் சாட்சி கொடுப்பேன்னு சொல்றான். அப்ப இயேசு சாட்சி கொடுக்கணும்னா இயேசு பின்னால போன நீ சரியா முடிவெடுக்கணும்னு சொன்னேன். ஒன்னில் இயேசுவை தெரிஞ்சு கொள்ளு. இயேசு வேண்டான்னா ஒருத்தன் பக்கத்துல நிக்கிறான், அவன் தானா உள்ள வந்துருவான். நீ கூப்பிட வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னைக்கு காலையிலயும் ஒரு ஜபத்துல நான் சொல்ல வேண்டி வந்தது, நாம இப்படி நிக்கிறோம், ஒரு பக்கத்துல போய் சாசு நிக்கிறான், அவன் குற்றம் சாட்டுகிறான், சகோதரர் மேல் குற்றம் சாட்டுகிறவன் தாழ தள்ளப்பட்டு போனான் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 12:10 தானே வாசிக்கிறோம். நல்லா கவனிக்கணும். 2 சக்திக்கு நடுவில் 10 தான் அங்கே நிற்கிறான். அவன் சொல்றான், இவன் பைபிள் வாசிக்க மாட்டான், இவன் இயேசு சொல்றதை கேட்க மாட்டான், இவன் பாரம்பரியத்துல தான் போவான், இவன் வண்டிங்கார எடுத்துட்டு சுத்திட்டு நடப்பான், ஆண்டவர் பாதத்தில் இருக்க மாட்டான், அவருக்கு சீசர் ஆக மாட்டான், அவருக்குள்ள இருக்க ஆவியை வாங்க மாட்டான், தேவ ஆவியினால் நடத்தப்பட மாட்டான், ரொம்ப வருஷமா இவன் இப்படித்தான் இருக்கிறான், இவனுக்கு நீர் நன்மை செய்யப்படாது, இவனை நீர் ஆசீர்வதிக்கப்படாதுன்னு அவன் சத்தம் போடுறான். எஸ், இங்க இருக்கு அப்படின்னு சத்தம் போடுறார். இப்போ இதெல்லாம் நடக்குதுங்க. யோபுட்ட சொல்றான்ல, உங்களை நம்ம யாரு? ஆண்டவர் சொல்றாரு, அவன் உத்தமனும் நீதிமானும் பரிசுத்தமாமா, அவனை போல பூமியில ஒருத்தனை இல்லைன்னு சாட்சி சொன்னா இவன் ஏதாவது ஒண்ணு சொல்றான், நம்ம விட்டு வைப்பானா? அன்பு பிள்ளைகளே, ஒன்றில் இயேசுக்கு இடம் கொடுங்க. நீங்க இயேசுக்கு இடம் கொடுக்கலன்னா நான் சொல்றேன், நீங்க எந்த பாரம்பரியமாமா இருந்துட்டு போங்க, ஆனா அந்த பாரம்பரியம் இயேசுக்குள்ள இருக்கணுங்கிறது நாங்க சொல்ல வேண்டிய கடமை. இயேசுவின் வார்த்தைப்படி சீஷரானீர்களா? இயேசுவின் மாதிரிப்படி ஞான ஸ்நானம் பெற்றீர்களா? இயேசுவின் மாதிரிப்படி தூய ஆவியின் அங்கீகாரத்தை பெற்றுகிறீர்களா? இயேசுவின் மாதிரிப்படி நீங்க வாழ்றீங்களாங்கிறத முடிவெடுங்க. இல்லைன்னா பிசாசு குற்றஞ்சாட்டுவான். நாங்க ஜபிச்சா அவன் சொல்லுவான் கொடுக்கப்படாதுன்னு சொல்லுவான். அவன் குற்றஞ்சாட்டுகிறவன். ஆண்டவர் நமக்காக பரிந்துரை செய்கிறபடினாலதான்
நாம இருக்கிறோம். ஆனா என்னைக்கும் பரிந்துரை செய்ய முடியாது. அந்த யூதாசுக்கு பரிந்துரை செய்ய முடியாம போன ஒரு சூழ்நிலை வந்தது. அவன் பரவாது இருந்தால் நலமா இருக்கும்னு கூட இருந்தவன் தான். 3 வருஷம் ஊழியத்தில் இருந்தவன் தான். அவனை குறித்து பரிந்து பேச முடியாத ஒரு சூழ்நிலை இருந்து. நீங்க நல்லா கவனிக்கணும். அநேக சந்தர்ப்பத்தில் கிருபை கிருபைன்னு சொல்றாங்க, எங்களுக்கு வேண்டிக் கொள்றாங்கன்னு சொல்றாங்க. எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்கு. நீங்க அதை இந்த நாளிலே புரிந்து கொண்டு நீங்கள் சரிப்படுத்தினா நல்லது. உங்களோடு ஆவியானவர் பேசுகிறார் என்று நான் நம்புகிறேன். நீங்கள் கர்த்தரோடு இருக்கிறீர்களா இல்ல வேற சூழ்நிலையில இருக்கிறீர்களாங்கிறத நீங்க நிச்சயப்படுத்துங்க. தனியா ஆண்டவரோடு பேசுங்க. உங்கள் குறைகள் அது என்ன சூழ்நிலையில இருக்கலாம் அறிக்கை பண்ணுங்க. உங்களுடைய சித்தம் செய்ய உதவி செய்யுங்கன்னு சொல்லுங்க. அந்த பவுலுங்கிற மனுஷன் ஒரு பெரிய வேத பாரகன். அவன் கர்த்தருக்கு ஊழியம் செய்யறேன்னு சொல்லி வைராக்கியமாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். ஆனா இயேசுவின் சுவிசேஷத்துக்கு எதிராக போறான். அவனுக்கு தெரியாது நான் தேவனுக்கு விரோதமா போறேன், வேதத்துக்கு விரோதமா போறேன், தேவ திட்டத்துக்கு விரோதமாய் போறேன்னு அவனுக்கு தெரியாது. நம்ம விட அவன் பழைய பைபிள் படிச்சவன். ஒரு கட்டம் வந்து ஆண்டவர் குறுக்கிட்டார். நீ என்னை துன்பப்படுத்துறான், ஏசு என்ன துன்பப்படுத்துறான், தேவனுக்கு வேலை செய்யறேன்னு சொல்லி நீ என்னை துன்பப்படுத்துறான்னு சொல்லி கண்ணை குருடாக்கி தான் படிப்பிச்சான். அப்புறம் தான் யாருன்னு கேட்கிறான். அவன் ஒரு வார்த்தை சொல்லுவான், நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், நீ போ, உனக்கு வேண்டியதை சொல்ற ஆள் வச்சிருக்கேன், ஏற்பாடு பண்ணியிருக்கேன், போ. அவன் தேவ ஊழியக்காரர் ஆகிறான். அதை முன்னிட்டு உடனே இயேசு தேவகுமாரன் என்று சபைகளிலே பிரசங்கம் பண்ண ஆரம்பிக்கிறான். பாத்தியெல்லாம் தேவனுக்கு தொண்டு செய்யறோம், பக்தனா இருக்கும் நம்ம நினைச்சுக்கலாம். ஆனா தேவன் சொல்லணும், நீ எனக்கு வேலை செய்யறாய், நீ என் சித்தம் செய்கிறாய், நான் உன்னை அங்கீகரிச்சிருக்கிறேன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை இல்லைன்னா சங்கடம் தான். இந்த நாளில் உங்களை தாழ்த்தணும், உங்களை ஒப்பு கொடுக்கணும். நாட்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் பல்லாத விழானதுனால காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்க. இந்த நாள் அவர் கிருபையினால் கொடுத்தது அநேகருக்கு தெரியாது. மறைவாய் ஆண்டவர் நமக்கு பரிந்து பேசி எத்தனையோ ஆண்டுகளை கொடுத்துருவார். ஆனா ஒரு கட்டத்தில் கைவிடப்படுறாங்க. திரியோதரம் பார்த்தேன், எவ்வளவோ பார்த்தேன், எத்தனையோ ரீதியில பேசினேன், எவ்வளவோ நிச்சயத்தை கொடுத்தனேன், எல்லாத்தையும் அசட்டை பண்ணிடுறான். அவன் உலகம் சொல்றத நம்புவான், மனுஷன் சொல்றத நம்புவான், தன் பாரம்பரியம் சொல்றத நம்புவான், தன் பாட்டம் சொல்றத நம்புவான். ஆண்டவராகி நான் சொல்றதை நம்ப மாட்டான். என்ன மிஞ்சின நீதிமான் ஆயிட்டான், அப்போ சொல்ல மிஞ்சின நீதிமான் ஆயிட்டான்னு சொன்னா என்னங்க நடக்கும்? கையில வேதம் தானே வச்சிருக்கோம். இது ஆண்டவருடைய வார்த்தையை நம்பினா இதை கீழ்படியில என்ன பிரச்சனை இருக்க முடியும்? அவன் சரியில்லை, இவன் சரியில்லை. ஆமாங்க, நாங்கெல்லாம் மனுஷர் தான். ஆண்டவர் சரியா இருக்காருல்ல, அவர் பின்னால போறதுல உங்களுக்கு என்ன ப்ராப்ளம்? அந்த சபை சரியில்லை, இந்த சபை சரியில்லை. ஆமாங்க, எல்லாம் குழப்பம்தான். ஆண்டவருடைய ஆவியானவர் உங்களை நடத்த முடியுமே, நீங்க ஏன் அவருக்கு ஒப்பு கொடுக்கல? நான் தனியா ஆண்டவரோட நடந்து 30 வருஷங்களுக்கு மேல இந்த வேலை எனக்கு செய்ய உதவி செஞ்சார். அன்பு பிள்ளைகளே, நீங்க முதலாவது தேவ சித்தம் செய்ய ஒப்பு கொடுங்க. ஆண்டவர் நித்தியமான காரியங்களை நமக்குள்ள தரட்டும். பிறகு நாம் தேவ சித்தம் செய்யும்படி, அதான் விஷயம். நம்ம ஆண்டவர் கேட்ட கனி கொடுத்தாதான் வைக்க முடியுங்க. சாத்தானிட்ட அவர் உரிமையா பேச முடியும். ஏன் பிள்ளை நான் வச்சிருக்கேன், என் பர்பஸுக்கு வச்சிருக்கேன், என் காரியத்துக்கு வச்சிருக்கேன், ஓடி போன்னு சொல்ல முடியும். அந்த ஆண்டவருடைய பர்பஸ் எல்லைக்குள்ள நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய பர்பஸ் பேசுறேன், நான் என் ஆண்டவருடைய பர்பஸ்ல நிக்கிறேன். ஆண்டவர் என்னோட பேச இருக்கிறான், நான் தான் உன்னை உயிரோட வச்சிருக்கிறேன், நீ தைரியமா சாஸ் உன்னை எவ்வளவோ அழிக்க முயற்சி பண்ணா, நான் வச்சிருக்கேன் உன்னை பேசினாருங்க. அதான் தைரியமா பேசுறேன். உங்களை பற்றியும் சொல்லணும். நான் ஆண்டவருடைய பர்பஸுக்கா, அது எதுவா இருக்கலாம், உங்கள் வாழ்க்கை, உங்கள் தொழில், உங்கள் சூழ்நிலை, உங்கள் இன்ஸ்டிடியூஷன், ஏனி எல்லாத்தையும் என் ஆண்டவருடைய பர்பஸ். நான் இதை தான் சொல்றேன். ஆமா, எல்லாரும் எல்லாத்தையும் விட்டுக்கிட்டு எங்களை மாதிரி முழு நேரத்துக்கு ஊழியத்துக்கு வந்துருங்கன்னு சொல்லல. நீங்க இருக்கிற இடத்துல யூ ஷுட் டு யுவர் பர்பஸ். அல்ல இல்லையா? உங்க பர்பஸை நீங்க செய்யணும். அல்ல இல்லையோ? இருக்கிற இடத்துல நீங்க பர்பஸை செய்ய முடியும். ஒரு ஜபமா இருக்கலாம், ஒரு சாட்சியா இருக்கலாம், ஒரு மாதிரி ஜீவியமா இருக்கலாம், ஏதோ ரீதியில். ஆமா, ஒரு பர்பஸ். ஆண்டவரே எனக்கு ஒரு சூழ்நிலை தந்திருக்கு, இந்த சூழ்நிலையில ஹவு கேன் நான் எப்படி என் பர்பஸை, உம்முடைய பர்பஸை நான் எப்படி செய்ய முடியும்? இல்லையா? எப்படி இந்த இதுதான் என்கிட்ட இருக்கு, என்கிட்ட ஒரு பைக் இருக்கு, இதை வச்சு உம்முடைய பர்பஸ் எப்படி செய்யலாம்? என்கிட்ட கொஞ்சம் பேசுவேன், இதை வச்சு என்ன செய்யலாம்? கொஞ்சம் ஜெபம் பண்ணுவேன், இதை வச்சு என்ன செய்யலாம்? உங்க இடத்துல இருக்கிறத கூட 5 அப்பமும் 2 மீனும் 5000 பேரு சாப்பிடுறதுக்கு ஆண்டவருக்கு வசனத்தை கேட்டுட்டு உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாப்பிட போகல. ஏன்னா இருளில் இருக்கிற ஜனங்கள் ஆண்டவருடைய வார்த்தை, ஆண்டவர்கிட்ட வந்தா விடுதலை கிடைக்கணும் காத்து கிடக்கிறாங்க.
இப்போ பேதுரு சொல்றேன், இப்படியே நீளமா பேசிட்டு இருந்தா வீட்டுக்கு போக வேண்டாமா, சாப்பிட வேண்டாமா, வேற காரியம். ஏப்பா என் வார்த்தை கேட்க என் முன்னால உட்கார்ந்து இல்லடா, வெறுங்கையோட வெறும் வயத்தோட அனுப்புறீங்களாடா, மனசாட்சி இல்லாதவங்கடா, சாப்பாடை கொடுத்து அனுப்புங்கடா, என்ன நம்பி வாங்க அந்தாங்கடா, என் வார்த்தை கேட்க இவ்வளவு தூரம் உட்கார்ந்தாங்கல்ல, நீங்க சாப்பாடு கொடுக்க வேண்டாமா என்ன அப்படின்னு கேட்டா, சாப்பாடு கொடுக்கவா, நான் என்ன பேசுறீர் நீரு, இங்க வந்திருக்க ஆளு எவ்வளவு, இது எங்க போய் வாங்குறதுன்னு கணக்கு பார்த்தா நடக்காது. சொல்றாங்க, ஆண்டவர் சொல்றாரு, புலம்பாதுங்க, என்னடா வச்சிருக்க நீ, என்ன இருக்குடா பாருங்கடா தேடி. இவனெல்லாம் சுத்தி சுத்தி தேடின ஒரு பையன் 5 அப்பா 2 மீன் வச்சிருந்தாங்கல்ல, உங்ககிட்ட ஏதோ ஒன்று இருக்குல்ல, ஏதோ ஒன்று இருக்குல்ல, அதை கொண்டு வாங்கடா, கொண்டு வந்தா இதை கொண்டு எத்தனை பேருக்கு கொடுக்காதபடி நான் என்னத்தை செஞ்சு கிழிச்சிட போறேன், நீ ஒன்றும் கிழிச்சாண்டான் இருக்கு, அதை கொண்டு வந்தா ஆண்டவரே கும்பிட்டு தான் என்கிட்ட இருக்கு, நான் என்ன இருக்கு இவனை கொண்டு கொடு. அவர் எடுத்தார், ஆசிரியர் வச்சார், 5000 பேருக்கு கொடுத்து இந்த 12 சீசமாருக்கு ஆளுக்கு ஒரு கூட தலையில சுமந்துட்டு வருங்க, வாங்க உனட்ட இருக்கு அதை கொடு, அது ஏதோ ஒண்ணு பெருசங்க யாருக்கு கொடுக்க காணிக்கை இல்லை, உனக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு நல்ல மனசு இருக்கா, அதை கொடு, அல்ல இல்லையா, உனக்கு காணிக்கையை தூரப்படு, நான் கடன்ல இருக்கிறேன் பிரச்சனை, அதெல்லாம் கவலைப்படாத, உன் மனசை கொடு. அவர் உங்ககிட்ட காசு கேட்கல, வாசல் படியில இருந்து தட்டுறேன், இடம் கொடுத்தா திறந்து வருவேன்னு இத்தனை வருஷம் தட்டினார்ல, சுத்தி சுத்தி தட்டினார்ல, எத்தனை பேர் இடம் கொடுத்தீங்கன்னு நமக்கு தெரியும். நான் 15 வயசுல இடம் கொடுத்துட்டேன், 19 வயசுல ஞானஸ்நானம் எடுத்துட்டேன், 25 வயசுல இருந்து பிரசங்க ஆயிட்டேன். எனக்கு பிரசங்கம் பண்றதுக்கு ஒரு கம்பீர தைரியமான சாட்சி இருக்கு, அல்ல இல்லையா, உங்களுக்கு இருக்கா, நீங்க சொல்லுங்க, குற்றம் சாட்ட சொல்லல, ஏன் நீங்கள் அதை செய்யப்படாதா என்ன, இனி இருக்க காலத்தையாவது செய்யலாமா என்ன சொல்றீங்க. ஒரு அர்ப்பணம் இங்க முடிக்கிறேன்னா எனக்கு வந்துடும், உங்களுக்கு சமயம் போகணும், அர்ப்பணம், உங்க அர்ப்பணம், ஆண்டவரே எங்கள் இருதயத்துல வாரோம், நாங்க அர்ப்பணிக்கிறோம், நித்தியமான விலை தாரோம், பூரண மகிமை தாரோம். உங்க அர்ப்பணம் இல்லாம நீங்க இந்த ஜவு மிட்டாய் மாதிரி இழுத்துட்டு போனா ஒரு நாள் அத்துரும், போயிட்டே இருக்கும், அத்துரும். உங்களுக்கு தெரிஞ்சதுதான், என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர். உடனே நேற்று அந்த குடும்பம், நான் ஆச்சரியப்பட்டேன், நான் தான் பேசிட்டு இருக்கிறேன், முழங்கால என்னாச்சு ஒப்பு கொடுங்க என்ன, அவ்வளவுதான், அழுதான், முழங்கால என்ன, உடனே ரெடி ஆயிட்டான். நீங்க ரெடியா, என்னென்ன காரியம் செஞ்சீங்க நமக்கு தெரியல, இன்னும் பெண்டிங் என்னெல்லாம் இருக்குன்னு தெரியல. நாட்கள் பொல்லாத விழானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்துவீங்களா. கர்த்தர் இந்த வார்த்தைகளால் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். ஆமென்.